என் செல்ல குழந்தையே, சரியாக வெள்ளிக்கிழமை உன் கண்களில் நான் பட்டு விடுவேன். என் குழந்தையே, உன்னுடைய மனதில் இருக்கின்ற காயங்களுக்கு ஆறுதலை கொண்டு உன் வராகி நான் இன்று வந்திருக்கின்றேன். நானாக உன்னை தேடி வந்து உனக்கு ஆறுதலை தரும் பொழுது அதை நீ பெறாமல் சென்று விட்டாய் என்றால் அம்மா மீண்டும் உன் கண்களில் படமாட்டேன் என்று சொல்லி இருக்கின்றேன் அல்லவா என் தங்கமே. அதனால் நீ பதற்றப்படாதே. ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் சிலருக்கு இந்த பாக்கியம் கிடைக்காமல் போய்விடலாம். அதற்காக அம்மா உன்னை தேடி வர மாட்டாளோ என்று நினைத்து விடாதே என் தங்கமே. இந்த நொடி நான் இப்படி ஒரு முடிவினை எடுத்தாலும் என் குழந்தை, நீ கஷ்டத்தில் இருக்கிறாய், மனம் வேதனையில் இருக்கிறாய் என்று தெரிந்தவுடன் உன்னை தேடி முதலில் ஓடி வருவது உன் தாயானவள் இந்த வராகி நானாக மட்டுமே இருக்க முடியும் என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னை காண வராமல் இருக்க மாட்டேன் என் தங்கமே. உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கலக்கத்திற்கு இன்று இந்த தாயானவள் உனக்கு ஆறுதலை கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே. எதை பற்றிய சிந்தனை, யாரை பற்றிய கவலை, எதற்காக உனக்குள் இத்தனை வேதனை, இதையெல்லாம் நீ இந்த தாயானவள் என் முன்னால் முதலில் இறக்கி வைத்துவிட்டு உன் அம்மா என்னுடைய வாக்கினை நீ கேட்டால் போதும் என் தங்கமே. எனக்கு தேவை என்னுடைய பிள்ளையின் முகத்தில் இன்று நான் சிரிப்பை காண விரும்புகின்றேன். நீ சிரித்தால் மட்டும்தான் உன் கவலைகளையும் உன் கண்ணீரையும் துடைத்துவிட்டு என்னை பார்த்து நீ சிரித்தால் மட்டும்தான் அம்மா மனமகிழ்ச்சி அடைவேன் என் குழந்தை. நீ எத்தனை கஷ்டத்தில் இருந்தாலும் எத்தனை சோதனையில் இருந்தாலும் உன் வராகி எனக்கு பூஜைகளை செய்ய ஒரு நாளும் நீ மறந்ததில்லை. எனக்கு நீ வைத்தியங்களை படைக்க நீ ஒரு நாளும் தவறியது கிடையாது. எப்பொழுதும் என்னை பற்றி தான் நீ சிந்திக்கின்றாய் என் குழந்தை. உன்னுடைய மனதில் இந்த அம்மா என்னை பற்றிய கவலை அதிகமாக இருக்கும் பொழுது உன் தாயானவள் நான் மட்டும் உன்னை விட்டு விடுவேனா? உன்னை நினைக்காமல் இருந்து விடுவேனா? நிச்சயமாக கிடையாது என் பிள்ளையே. உன்னை தேடி நான் எப்பொழுதும் வந்து கொண்டேதான் இருப்பேன். உனக்கு நல்ல வாக்கினை நான் தந்து கொண்டேதான் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ நடத்திவிட வேண்டும், எந்த விஷயத்தை எல்லாம் உன் வாழ்க்கையில் முடித்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக முடித்து கொடுத்தே தீருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம். முதலில் உன்னுடைய வேதனைக்கும் சோதனைக்கும் முடிவை தேடு. அதை இந்த வராகி தருவாள் என்று நம்பினால் மட்டும்தான் நான் சொல்கின்ற வாக்கு ஒவ்வொன்றும் உனக்கு பதிலை கொடுக்கும் என் பிள்ளையே. எப்பொழுதெல்லாம் உன்னுடைய மனது கவலைப்பட்டதோ அப்பொழுதெல்லாம் என்னை தேடினாய் அல்லவா? அம்மா இங்கிருக்கின்றாளா, அங்கிருக்கின்றாளா, அவளின் மடி நமக்கு கிடைத்து விடாதா, ஒரு நொடி ஆறுதல் நமக்கு கிடைத்து விடாதா? இந்த ஒரு நொடி ஆறுதல் நம் வாழ்க்கையை மாற்றுமே, நம் மனக்கவலையை போக்குமே என்று என் பிள்ளை நீ தேடினாய் அல்லவா? நீ தேடிய உடனேயே அம்மா உன்னை காண வந்து விடுவேன் என் பிள்ளையே. உனக்கென்று யாரும் இல்லை என்று இந்த இரவை நீ கடக்காதே. உனக்கென்று இந்த வராகி இருக்கிறாள் என்பதனை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள். எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய அம்மாவாக நான் இருக்கின்றேன் என்பதனை நீ மறக்காதே. கஷ்டங்களை கொடுப்பதும் வாழ்க்கையில் வேதனைகளை அள்ளி கொடுப்பதும் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் வாடிக்கையாக இருக்கலாம். ஆனால் என் பிள்ளை, நீ இந்த வாழ்க்கையை வாழ பிறந்த குழந்தை அல்லவா? எந்த சூழ்நிலையிலும் நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா? அதனால் எல்லாவற்றையும் கடந்து எல்லாவற்றையும் மறந்து நீ நல்ல வாழ்க்கை வாழத்தான் வேண்டும் என் தங்கமே. நான் இருக்கின்றேன் அல்லவா? வேறெதற்கு உனக்கு கவலை? இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றாள் என்கின்ற சூழ்நிலை உனக்கு முழுமையாக என்று தெரிய வரும் தெரியுமா? என்று என் குழந்தை, உன்னுடைய கண்ணீரெல்லாம் இந்த தாயானவளின் கரங்களில் படிந்திருக்கின்றது என்று நினைக்கின்றாயோ அன்றுதான் இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அம்மா எப்பொழுதுமே உன்னுடைய கண்ணீரை கண்டு நான் கண்டும் காணாமல் ஒரு நாளும் விட்டது கிடையாது
என் பிள்ளைக்கு கண்ணீரை துடைத்து உன்னுடைய வாழ்க்கைக்கு உனக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும் என்று எப்பொழுதுமே நான் போராடி கொண்டேதான் இருக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலாவது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் நினைத்தது தவறு, தான் செய்த காரியங்கள் எல்லாம் தவறு என்பதை புரிந்து கொண்டு இனி நல்லதை நோக்கி நடக்க வேண்டும், நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்று உணர்ந்து கொள்வாய் என்ற நம்பிக்கையில்தான் அம்மா உன்னை தேடி தேடி வருகின்றேன். இந்த வராகியினுடைய வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றதோ இல்லையோ, உன்னுடைய மனதிற்குள் நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்க வேண்டும். என் குழந்தை மனமகிழ்ச்சியினை நிச்சயமாக அடைய வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது நீ ஒன்றை தெளிவாக உணர்ந்து கொள்வாய். ஏதோ ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கப் போகின்றது. நம் தாயானவள் நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நம் கைகளில் கொடுக்கப் போகிறாள் என்பதை அந்த நிமிடத்தில் நீ உணர்ந்து கொள்வாய். என் தங்கமே, மனது ஒன்றை நினைக்கின்றது, ஆனால் வாழ்க்கை வேறொன்றை கொடுக்கின்றது. இதற்காகவெல்லாம் நீ வருந்த வேண்டிய அவசியம் ஒரு நாளும் இல்லை. ஏன் தெரியுமா என் பிள்ளை, உன்னுடைய மனது ஒன்றை கொடுத்தாலும், உன்னுடைய வாழ்க்கை வேறொன்றை கொடுத்தாலும், உன்னுடைய மனது அதை எப்படி ஏற்றுக்கொள்கின்றதோ அதை பொறுத்துதான் உன்னுடைய சந்தோஷம் நிலை பெற்றிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, சந்தோஷம் என்பது எல்லோருக்குமே வாழ்க்கையில் அதிகம் தேவைப்படுகின்றது. அதை தேடித்தான் எல்லோருமே அலைந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் என் பிள்ளை, இந்த சந்தோஷத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற வேண்டும் என்றால் உன்னுடைய மனது உன் பேச்சினை கேட்க வேண்டும். நீ என்ன சொல்கின்றாயோ அது சரி என்று உன்னுடைய மனது செய்ய வேண்டும். இன்று இந்த இரவில் உன்னுடைய இந்த கலக்கத்திற்கு காரணமும் அதுதானே. நீ மற்றவர்களின் பேச்சை எல்லாம் கேட்டுக்கொண்டு உன்னுடைய மனது உனக்கு சொல்கின்ற விஷயத்தை நீ கோட்டை விட்டு விடுகின்றாய். எது சரி எது தவறு என்று அறிய முடியாமல் என் பிள்ளை தவித்து விடுகின்றாய். ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல முடிவினை எடுத்தால் கூட இன்னொருவரின் பேச்சை கேட்டு அந்த முடிவிலிருந்து தவறி விழத்தான் நினைக்கின்றாயே தவிர, நாம் நினைத்ததை இவர்கள் தவறு என்று சொல்கின்றார்களே என்று நீ ஆராய்ந்து பார்ப்பதில்லை. யார் என்ன சொன்னாலும் அடுத்த நொடி என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் அதை மாற்ற முயற்சிகள் செய்கின்றாய். இதை நீ முதலில் நிறுத்திவிடு. எதுவாக இருந்தாலும் இந்த தாயானவள் என் முன்னால் நீ பூ போட்டு கேட்டுப்பார். அப்படி இல்லை என்றால் உன்னுடைய மனது சொல்கின்ற விஷயங்களை சரிதானா என்று நீயே உனக்கு கேள்வி கேட்டுப்பார். நிச்சயமாக உனக்கு பதில் கிடைக்கும். அமைதிப்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது அது நிச்சயமாக உனக்கு நல்ல தெளிவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சூழ்நிலை நிச்சயமாக காயங்களை கொடுக்கும், சில நேரங்களில் சந்தோஷத்தை கொடுக்கும். உன் வாழ்க்கையில் அந்த காயங்கள் கொடுத்த காலம் எல்லாம் முடிந்து விட்டது. இனி சந்தோஷத்திற்கான காலம் மட்டுமே தொடங்கப் போகின்றது என்பதனை புரிந்து கொள். இரவு என்பது உறங்குவதற்காக, உன்னுடைய நல்ல உறக்கத்தை எடுத்து கொள்வதற்காக என் தங்கமே, தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் மனதில் போட்டு வளர்த்து கொண்டு உன்னுடைய உறக்கத்தை கெடுத்து உன்னுடைய உடல்நிலையை கெடுப்பதற்காக அல்ல என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இன்று போல என்றும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று நடந்தது கஷ்டம் என்று நினைக்கின்றாய் அல்லவா? ஆனால் இன்று நடந்த விஷயங்கள் நாளை உன் வாழ்க்கையில் ஒரு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இன்று நடந்ததும் உன்னுடைய நல்லதற்காகத்தான் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு பாடங்களை கொடுப்பது போல, ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு அனுபவத்தை கொடுப்பது போல, ஒவ்வொரு நாளும் உனக்கு பாதி சந்தோஷத்தையும் பாதி கவலையையும் சேர்த்து கொடுக்கின்றது. இவையெல்லாம் உனக்கானது. இவை உனக்கு முழுமையாக கிடைத்தால்தான் நல்லது நாளை உனக்கு தெளிவாக உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இனி எந்த சூழ்நிலையை நினைத்தும் வருத்தப்படாதே. எல்லா சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்ற உன் அம்மா நான் இருக்கின்றேன்.
கண்ணீர் வருகிறதா? அம்மாவின் மடி மீது சாய்ந்து என் பிள்ளை உன்னுடைய கண்ணீரை அம்மாவின் மடியில் விடு. நான் உன்னுடைய கவலைகளுக்கும் அந்த கண்ணீருக்கும் நிச்சயமாக உனக்கு பதில் தருவேன் என்பதை நீ மறந்து விடாதே. என்றும் உன் வாழ்க்கையில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் அம்மா நான் இருக்கின்றேன் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொண்டு உன்னுடைய மனக்கவலைகளை எல்லாம் மறந்து இன்றைய இரவை நீ நல்லபடியாக கடந்து வா. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.